ஓம் நம சிவாய திருஷ்ணபலம். இன்றைக்கு 17 நம்ம ஞான கைலாயமலை. இது வந்து நந்திமலை இது. எனவே இன்றைக்கு பௌர்ணமி அன்னதானம் வந்து சமையல் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து தம் கட்டி வச்சுருக்காரு. குமாரையா வந்து செஞ்சிட்ருக்காரு. இவெல்லாம் அந்த மாதீஸ்வரம் மலை கோயிலுக்கார மருமக, அவங்க பேரம்பேத்தி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க. ஓம் நம சிவாய. மேலே தம் கட்டி வச்சுருக்காங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய போச்சு. ஓம் நம சிவாய போச்சு. ரஞ்சினி இவங்க எல்லாருமே வந்து மாஸ்டர் கோயிலில் வந்து உங்களுடைய மருமக்குமார் அவங்க எல்லாமே சமையல் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க. குமாராய கூட ஹெல்ப் பண்ணுறது. இந்த பாவம் நம்ம செங்கலில் இது பண்ணுங்க. இந்த பக்கம்லாம் வெளிச்சமாக இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. 17/9/2024 இன்றைக்கி வந்து பௌர்ணமி. அதனால் கேட்காது. பௌர்ணமி ஒரு மாதம் அன்னதானம் பண்ணிருக்கோம். இப்போ இன்றைக்கி அன்னதானம் ரெடி ஆகிட்டு இருக்குது. 6 மணிக்கு அன்னதானம் பண்ணுவோம். சொல்லுங்க. கட் பண்ணிட்டு நமஸ்கார். இன்றைக்கி வந்து 24வது கிரிவலம், 24வதுன்னு நினைக்கிறேன். 24வது மாத கிரிவலம் நினைக்கிறேன். 24 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் பிரிஞ்சி சாதம் தான் ரெகுலராக பண்ணுறது. ரெடி ஆகிட்டுருக்கு. எனவே இதை பார்க்கும் அனைவர்களுமே கண்டிப்பாக ஞான கைலாயமலை வந்து கிரிவலத்தில் கலந்துக்குங்க, அன்னதானத்தில் கலந்துக்குங்க. ஏன்னா இது வந்து சாதாரண மலை கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு மலை இது. ஏன்னா ஐயா குமாரையா செஞ்சார், ரெகுலராக அவர் தான் செய்கிறாரு. எனவே வந்து இவங்க எல்லாமே வந்து நம்ம மாதீஸ்வரன் கோயில் எல்லாம் இவங்க எல்லாமே இந்த தொண்டு செய்கிறாங்க, அந்த சமையல் செய்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த பௌர்ணமி நாள், பிரதோஷ நாள் எல்லாமே என்ன பண்ணால் சாப்பாடு செஞ்சு மக்களுக்கு வந்து தர்மம் வந்து போடுங்க. அப்படி அதாவது சாப்பாடு செஞ்சு போடுறவங்களுக்கும் பொருளை கொடுக்குறவங்களுக்கும் நம்ம எப்பயுமே எந்த துன்பமும் வர வைக்க மாட்டார். அதாவது வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து சிவன் சக்தியோட அருள் இல்லாதவர்கள் என்று பொருளாகும். அது எப்படி சிவன் சக்தி அருள் இல்லாமல் போகுதுன்னா, ஆண்டவருடைய தொண்டு செய்கிறது கிடையாது. அதுதான் விஷயம். தன்னுடைய வேலைன்னா வந்து ரொம்ப கருத்தாக செய்வாங்க. முதல்ல கோயிலுக்கே என்ன பண்ண வந்து பார்த்தாக்க வாங்கன்னு சொன்னாலே சில பேர் வரமாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இறைவன் அருள் இல்லாதவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நம்ம பண்ணி கொடுப்பார். எனவே இன்றைக்கி இந்த பொருள் கொடுத்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அதாவது நிறையா ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணால் அவங்க கொடுக்குறாங்க. சில ஒரு டைம் இந்த டைம் கொடுக்குற, அடுத்த டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி மாறி மாறி இருக்கும். இருந்தாலும் எப்படின்னா நம்ம மக்கள் எல்லாருமே கொடுத்தவங்களுடைய எல்லாரும் பேரும் சொல்லிகிட்டே இருக்கணும். எனவே இவர் குமாரையா வந்து அவருடைய தொண்டு செஞ்சிட்ருக்காரு. அவர் குமாரையா அப்புறம் வந்து இவர் செய்கிறது அது இல்லாமல் இவரால் முடிஞ்ச இதுங்களும் வந்து பார்த்தா பண்ணுவார் சமையலுக்கு. அன்னதானத்துக்கு. ஆமாம், சென்னையில் வந்து பார்த்தா குமாரையோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே நமச்சிவாயம் போனாலே அவர் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க குமாரையோட பக்தர்கள் எல்லாருமே. அந்த சுரேஷ் அவர் பேர். அவர் குமாரையா கூட தான் இருப்பார். பிறகாக வந்து புவனேஸ்வரன் இருக்கார். அப்புறம் ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. காய்கறி வியாபாரம் பண்ணுறவர் ஆறுமுகம்னு. அதனால் வந்து இங்கே வந்து பாலக்கோட்டில் பார்த்தீங்கன்னாக்க முருகன் பாத்திரை கடைக்காரர், பிரியா ஃபேன்சி ஸ்டோர்காரர், பாலக்கோடு பஸ் ஸ்டாண்டு அந்த மெயின் ரோட்டில் இருக்காங்க. வெளிச்சந்த டிஎம்சி மளிகை கடை. அப்புறம் பிடி ஆஃபீஸ் பாலக்கோடு ஆப்போசிட்டில் வந்து சதீஷ் செல்ஃபோன் கடை ஓனர் அவர். பிறகாக வந்து காய்கறி கன்னியப்பன் காய்கறி வந்து எம்ஜி ரோடு. பிறகாக வந்து
கமலேஷன் சொல்லி ஒருத்தருக்கிறாரு. அவங்களாம் நமச்சிவாயம் வந்து குமரையா வந்தால் அவங்களுக்கு வந்து அங்கே மேலே வந்து தங்கிறதுக்கு உண்டான நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகாக வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னாக்க வந்து சேகர் இருக்காங்க வந்து மேட்டுக்குப்பத்தில். அப்புறம் தங்கம் மாவுமில்லுக்காரரு, ஹரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணால் சென்னையில் இருக்கும்போது ரெகுலராக வந்து தொண்டு செய்தவங்க அன்னதானத்துக்காக எங்களுக்கு எப்பயுமே. அப்புறம் வந்து சங்கர், அவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காரு, அவர் லாரி வச்சுருக்காரு அவர். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறேன், மொத்தமாகவே எல்லா பேர் சொல்லிட்டு, ஏன்னா எங்களோட குரூப்பில் அன்னதானத்துக்கு தொண்டு செய்கிற எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கேன். அவருக்கு சுரேஷ் இருக்காங்க அங்கே சென்னையில் பைக் பெயிண்ட் அடிக்கிறவங்க. அப்புறம் சிவான்னு சொல்லி காய்கறி வியாபாரம் வந்து மாணிக்கம். அப்புறம் வந்து தாரான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான், ஆனால் சிவபக்தி நிறைய. ஏன்னா நமச்சிவாயமே பாராட்டுற மாதிரி ஒரு பக்தி அந்த பெண்ணெல்லாம். அவங்கெல்லாம் அன்னதானம் தொண்டு செய்வாங்க. இசைக்கின்னு இருக்காங்க சென்னையில். காசி, இவங்கெல்லாம் வந்து கங்காநகரில் இருக்கக்கூடியவங்க சென்னையில். அது போல் வந்து இருக்காங்க ஐயா. இங்கே பாலக்கோட்டில் பார்த்தாக்கா என்னோடய தம்பி ஆறுமுகன் ஒருத்தர் இருக்கான். அவனும் வந்து பார்த்தா நமச்சிவாயத்துக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவான். அப்புறம் ரயில்வே கேட்டில் வந்து அந்த கார்னரில் ஒரு பேக்கரிக்கார் இருப்பார், சின்ன பேக்கரி வச்சுருப்பாங்க அந்த அவர். பிறகாக வந்து மாதேஷ் பூக்கடைக்காரர் இருக்கார், அவர் பாலக்கோடு பஸ் ஸ்டாண்டில் பூக்கடை வச்சுருக்கவங்க. அப்புறம் வந்து அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தாக்கா அந்த கார்னரில் இன்னொரு பாத்திர கடை இருக்குது, சின்ன பாத்திர கடை. அது அவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, சின்ன பாத்திரம் அவங்களும் பாத்திர கடை தான் இருக்காங்க. அப்புறம் வந்து வெள்ளிச்சந்தை, இன்னும் வந்து அதான் வெள்ளிச்சந்தை டிஎம்சி மல்லிகை கடைக்காரர் தான். இவங்க எல்லாருமே இருக்காங்க ஐயா வந்து. அப்புறம் வந்து சென்னையில் சிவகுமார், இதில் வானத்தை போட சீரியல் மேனேஜரு அவங்க. அப்புறம் நம்ம அண்ணன் தாமண்ணா இருக்காங்க சென்னையில். ரவி சுப்பையா, பிரதர் ரமேஷ், நிறையா நம்ம குரூப்பில் இருக்காங்க ஐயா வந்துட்டு. அப்புறம் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் வந்து இவர் சுரேஷ் ஸ்ரீதர் என்பவர். இது போல் வந்து எல்லாம் நிறைய பேர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணால் ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு டைம் அவங்களால முடியாது, ஆளுங்க இருக்க மாட்டாங்க. நானே கேட்க மாட்டேன் எல்லாருக்கிட்டையுமே. யாரோ ஒரு சில பேர் கொடுத்தாங்கனாக்கவே அதை வச்சு செஞ்சுருவேன். ஆனாலும் வந்து சொல்கிறது எல்லாருக்கும் கடமை சொல்லிகிட்டு இருப்பேன் நான், புரியுதா? அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு இஞ்சி வாங்கினது எப்படின்னா வந்து பார்த்தா, அவர் வந்து பூண்டு வாங்கினா, அதனால் வந்து பார்த்தா இஞ்சி அவர் வந்து கொடுத்தாரு. ஏன்னா அந்த சின்னதையும் என்ன பண்ண சொல்லணும், அரிசி கொடுத்தவங்க இது மாதிரி ஒவ்வொரு பொருள் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தையும் சொல்லணும். புறத்தூர் கோவிந்தராஜ் அடியனோட வந்து பக்கத்து வீட்டுக்காரர் அவர், என்னுடைய வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் கோவிந்தராஜ் அவர். இன்னும் நிறையா இருக்காங்க ஐயா வந்துட்டு. இதில் யாராவது மிஸ் ஆகி மறந்துட்டு தானான்னு தெரியல எனக்கு. அப்புறம் வந்து ராமன் கோயிலூர், ராமன் லக்ஷ்மணன் சந்திரன் அவங்க இருக்காங்க. பிறகாக பாரி மூர்த்தி, டிராக்டரு வேலுன்னு ஒருத்தர் டிராக்டர் மெக்கானிக் எல்லாம், இவங்கெல்லாம் சஞ்சய், சஞ்சய் இருக்காங்க. இன்னும் சிலதெல்லாம் வந்து. அப்புறம் வந்து இது நம்ம ராயகோட்டை நம்ம பக்தர் வந்து வினோத், தக்காளி மார்க்கெட்டுக்கு அடுத்து. அப்புறம் வந்து எல்லப்பன் அங்கே இருக்கார், வந்து ராயகோட்டில் தான் இருக்கார், கோயில் பூசாரி அவர், எல்லையம்மன் கோயிலில். பிறகு நம்ம காய்கறி மார்க்கெட்டில் வந்து கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தருக்காரு. இது போல் வந்து எல்லாராலும் வந்து நம்மளுடைய வந்து அன்னதானம் வந்து தொடர்ந்து நலமோடு நடைபெறுகிறது, புரிகிறதா? யார் எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியாது எனக்கு. மொத்தமாக ஃபோன் பண்ணுவேன், யார் யாரால் முடியுமோ அது எல்லாமே இது பண்ணுவாங்க ஐயா. நமசிவாயம். எனவே ஏன்னா ரொம்ப நேரம் தூக்கி பிடிக்க முடியல, அதனால தான் ரொம்ப இதாகுது. எனவே அனைத்து இன்பத்தையும் நம்மைப்பன் கொடுக்கட்டும். அன்னதான பொருள் கொடுக்குற அனைவர்களுக்குமே என் அம்மையப்பன் வந்து எப்பொழுதுமே சாப்பாட்டு குறைவில்லாமல் என் அம்மையப்பன் வைத்திருப்பார். நமச்சிவாயத்திலிருந்து என் அம்மையப்பனை வழங்க நல்லருளாசி. ஓம் நம சிவாய திருஷ்டம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இது மாதேஸ்வரன் ஆலயம் வந்து ஒவ்வொரு முறையும் காட்டிகிட்ருக்கேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உள்ள அம்மா இருக்காங்க, பட்டு லைட் போடலன்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. தாயிலே போச்சு. இல்லை இல்லை, இப்போ வேணாம், அது வேணாம், அது வரையும் போட்டு விடுங்க. ஆனால் பட் எப்படின்னா வீடியோ இதாகிட்டு, அதனால்
குமார் எங்கள் சாமிக்கிட்ட வந்து உட்காந்துருக்காரு. நந்திகேஸ்வரர் வந்து ஆஞ்சநேயர், நாகர் உள்ள நம்ம இப்போ லிங்கம். ஒரு செகண்டுக்கு வாங்க, நம்ம சிந்தானம் இல்லைங்க, சாமிகிட்ட வாங்க. ஓம் நம சிவாய போச்சு. எனவே இது மாதேஸ்வரன் ஆலயம். நாங்கள் சமையல் செய்யக்கூடிய ஆலயம் இது. இங்கே தான் வந்து சமையல் செய்கிறது, இங்கே தான் கொண்டு போகிறது. இந்த ஞானக்கைலாயமலையில் தான் அந்த கோயில் இருக்குது. நம்ம வந்து லிங்கம் வச்சுருக்கிறது மேலே வச்சுருக்கோம், மலை உச்சியில். ஞானக்கைலாயமலை நந்தி மலை மேலே வச்சுருக்கோம் நம்ம. எனவே இங்கே சமையல் செஞ்சுட்டு இங்கே வந்து சுவாமிக்கு சாப்பாடு பொழுது வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறமா தான் நாங்கள் மேலே வந்து கொண்டு போவோம் ஐயா. எனவே அனைவரும் கண்டிப்பாக ஞானக்கைலாயமலை வாருங்கள். ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அவர் குமார் ஐயா ரெகுலராக வந்து அடியன் கூட வந்து தொண்டு செய்வார். அவர் மட்டும்தான், அதாவது தொடர்ந்து கூடவே இருப்பவர். நிறைய இருக்காங்க, பட் வந்து சமையல் வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து ரெகுலராக வந்து இந்த சமையல் தொண்டு செய்கிறது, அவரால் பொருள் முடிஞ்சது வாங்கி செய்கிறது, இது போல் செய்கிறாரு. ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம். நம சிவாய. என்ன சொல்கிறீங்களா? சரி. ஓம் ஓம் நமச்சிவாயம். 24 17 9/2024 இன்னைக்கு மாதேஸ்வரன் கோயில் அன்னதானம் பண்ணிட்டுருக்கோம். அவர் சாமிஜி மேலே தீபம் 2021 வச்சார். 2021 வச்சதுலேருந்து எங்களால் முடிஞ்ச 2021 வச்சு 2021 தீபம் 21 வச்சு ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றினார். ஆமாம். அந்த தீப யாத்திரை நாள் இருந்து இன்ன வரைக்கும் பொதுமக்களும் நண்பர்களும் பக்தர்களும் அவங்களால முடிஞ்ச நன்கொடையும் பொருள் உதவியும் பண உதவியும் தராங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச துண்டு நாங்கள் செய்கிறோம். எங்கள் நண்பர்லாம் சென்னையில் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானத்தில் வேறு எந்த தானமும் கிடையாது. ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் தான் 1000 பேர் அன்னதானம் பண்ணலாம். இல்லாத பட்டணம் தான் ஒரு 500 பேர் பண்ணலாம். ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவங்களுக்கு வர சாப்பாடு இன்னொருத்தர் கொஞ்சம் இருந்தாலும் அதுவும் ஒரு தானம் தான். அதனால் தானத்தை வந்து எல்லோரும் இப்படி தான் செய்யணுன்றது கிடையாது. அவங்களால நம்ம என்ன முடியுதோ அதை செய்யலாம். இப்போ நீ நாங்கள் கீழே வெளியே அன்னதானம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு இங்கே மாதேஸ்வரன் கோயிலில் முதல்ல சாமி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அங்கே எல்லோரும் வர பக்தர்கள் அன்னதானம் பண்ணுவோம். இது தொடர்ந்து ரெகுலராக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நான் சென்னையிலேருந்து ஒரு நாள் முன்னாடி நைட்டு பஸ் நீங்கள் வந்துடுவேன். மறுநாள் எனக்கு என்ன வேலை இருந்தாலும் எனக்கு வந்து பெருசாக நிறைய வேலை பெருசாக முதல்ல வந்து இறைவனுக்கு தொண்டு. அதே போல் வந்து நமச்சிவாயம் வந்து எப்போ ஒரு பக்தியாக இருந்தாரோ அந்த நாள் இன்னி வரைக்கும் அவர் கூட வந்து அவர் எனக்கு சீடனாக ஏற்றணும்னு சொல்கிறார். சீடனாக ஏற்றணும் பக்தனாக ஏற்றணும் இருக்குது. அவர் கூட இருந்து இறை தொண்டு நான் செய்வேன். அவர் என்ன சொன்னாலும் நான் தட்டுறதே இல்லை. வான்னு சொன்னால் உடனே அடுத்த நிமிஷம் பேசுகிற வந்துடுவார். எனக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி. எதுக்காக நான் இறை தொண்டு இறைவனோட பக்தியாக செய்கிறோம். அவர் வந்து இறைநிலை அடைஞ்சிட்டார். ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, சிவனை நேரில் பார்க்க முடியாது, ஆனால் சிவனை நான் நேரில் பார்த்த மாதிரி அவர் நான் பார்க்குறேன். என்ன பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறாரு. சில பேர் நினைப்பாங்க பேய் ஓட்டுவாரா, பிசாசு ஓட்டுவாரா. பேய் ஓட்டுறாங்க எல்லோரும் என்ன செய்வாங்க, ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. பேய் பிடிச்சவங்க சவுக்கை தடிப்பாங்க, கும்பை தடிப்பாங்க, முடிவு பூச்சி அறுப்பாங்க, எங்கன்னா தலைமையில் கழுத்துக்கு வைப்பாங்க, சாணியை கரைச்சி கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணணுமோ சாராயம் கடை கொடுப்பாங்க, சுருட்டு பிடிக்க சொல்லுவாங்க, சாப்பாடு போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் குடும்பம் பண்ணி பேய் ஓட்டுறது நீங்கள் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து சிவன் வந்து தன்னுடைய சிரசு மேலே யார் மேலே பேய் பிடிச்சாலும் அவங்க மேலே கையை வச்சாருன்னா உடனே அந்த பேய் அவங்க நிலையிலேருந்து இவர்கிட்ட வந்துடும் பேய். இது நீங்கள் எங்கேயுமே இந்த அற்புதத்தையும் அதிசயத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ஒரு கூட கதைன்னு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தா என் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிங்க. 7401198299. சென்னை போரூரில் வானகத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன், பில்டிங் கட்டி வைக்கிறேன். என் பேர் குமார். ஓம் சிவசக்தி ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். நாங்கள் எதையும் பொய்யா பிரச்சாரம் பண்ண அவசியம் எங்களுக்கு இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் இறைவனால் அவதரிக்கப்பட்டவர் சிவச்சந்திரன் அவர்கள். இவர்கிட்ட வந்து சில பேர் சாமியார்ன்ற பொருளை ஏமாத்துறாங்க. நாங்கள் வந்து பூஜை பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம், பேய் ஓட்டுறோம், பிசாச்சு ஓட்டுறோம், நீ எனக்கு காணிக்கு ஒரு 50,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, நடுராத்திரியில் பூஜை பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பொய்யான கருத்தை யாரும் நம்பாதீங்க.
உண்மையிலே யாருக்காவது பேய் பிடிச்சிருந்து குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தது, சூனியம் பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, கை கால் வரல, என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ சிவன் சாமி அவர்கள் அவர் ஃபோன் நம்பர் சொல்லுவார், அவருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீர்த்து வச்சுருவாரு. நீங்கள் தட்சணைன்றது வந்து அன்னதானத்தை கொடுக்குறதா நினச்சி என்ன கொடுத்தாலும் சாமி வாங்கிப்பார். இவ்வளோ தான் பணம் கொடுக்குறது நாங்கள் கட்டாயம் யாரையும் படுத்தி அவ்வளோ வாங்குறது. காசுக்காக தொண்டு செய்கிறதுக்கு கடவுள் இருக்கிறான்னு கிடையாது. அவர் மக்களுக்காக தொண்டு செய்கிறதுக்கு கடவுள் மாதிரி கடவுளால் அவதாரம் எடுக்கும். கடவுளை வந்து வந்துருக்காரு. அதனால் அவர் நம்பர் உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் அவர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பயன்படுங்க. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஞானக்கிழமைக்கு அனைவரும் வந்து அம்மையப்பன் அற்பருங்க. அடிவனூர்லேருந்து என் அம்மையப்பன் வழங்கும் நல்லவராசி. மேலே வந்து வருவது வந்து 4ஆம் ஆண்டு தீபம். மேலே ஓம் சர்வசக்தி, ஓம் சர்வஞான குபேர கைலாசனான் வைத்திருக்கின்றோம். வாசி ஆதிசேஷனாக கங்காதீஸ்வராக இருக்கிறது. எனவே மேலே வந்து வீரபத்திரகாளி வீரபத்திரர் இருக்கின்றார்கள். இப்போ வைக்கக்கூடிய லிங்கமெல்லாம் நிறைய இருக்கிறது. யமலோகநாதர், குபேர கைலாசநாதர்லாம் வைக்கிறோம். இந்த துருகமலை, தேவகிரி மலை, அதாவது துருகமலை என்பது வந்து நந்திமலை, தேவகிரி மலை என்பது வந்து லிங்கமலை. எனவே கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் பார்த்து அம்மையப்பனை பூஜை செய்து, மேலே கைலாச கங்கை இருக்கிறது, அந்த கங்கையிலே குளித்து விட்டு அம்மையப்பனை பூஜை செய்து அடியோரிலிருந்து ஆசி எவர் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து அம்மையப்பன் துன்பங்களெல்லாம் நீக்கி விடுவார். எனவே கண்டிப்பாக ஞானக்கிழமை வாருங்கள். பௌர்ணமி கிரிவலம் தொடர்ந்து செய்கின்றோம். இது வந்து 24வது ஆண்டு பௌர்ணமி கிரிவலம் என்று இருக்கின்றேன். எனவே கண்டிப்பாக அனைவரும் வந்து அம்மையப்பன் பெறுங்கள். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாயம். 6380084253 நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து உங்களை தீர்த்துக்கலாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஓம் நம சிவாய. அப்படியே நம்ம லிங்கமலை எடுத்த ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா லைட்டிங்கோட இருந்தது. அம்மா உள்ள ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நீங்களா இந்த ஐயா நமசிவாய. ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு கட்டினவங்க கோயிலுக்கு சொந்தக்காரர். நமசிவாய. நமசிவாய. இது மாதீஸ்வரன் ஆலை. மேலே இருப்பது என் அம்மையப்பன். நமசிவாய. நமசிவாய. அதாவது இங்கே லிங்கமலை இருக்கிறது. ஓம் நம சிவாய. இது லிங்கமலை, இது நந்திமலை, எல்லாம் அது ஒரே இடத்துல இருக்கும் பாருங்கள். அதாவது நந்திமலை, நந்தி தலை தெரியும், இது லிங்கமலை. புரிகிறதா? உலகத்தில் எங்குமே இந்த அதிசயம் இருக்காது. லிங்கமலை, நந்திமலை இது. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.